இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக புலம்பல், அழுகை, போராட்டம் அநேக இருக்கலாம். அப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம உறவினர்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சில பேர் நமக்காக கூட சொந்த அழுது புலம்ப மாட்டாங்க, நம்ம மட்டும் தான் அழுது புலம்புவோம். அவங்களாம் சந்தோஷப்படுவாங்க. அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் ஓடுது. எப்போ அவன் கீழே விழுவா அப்படி சிரித்து பார்க்கலான்னு பார்க்குறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா, இங்கே வேத வசனம் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, கொஞ்சம் கூர்ந்துக்கணும். யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லப்படுது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாருன்னா, மெய்யாகவே உண்மையாக நடக்கிற விஷயம் என்னன்னா, நீங்கள் அழுது புலம்புவீர்கள். எல்லார்கிட்டையும் விட்டு உங்க குறைய சொல்லி அழுது புலம்புவீர்கள். எல்லாரும் உலகமும் சந்தோஷப்படும். உலகத்தில் நீ எப்போ அழுவ போற, எப்போ சாய போறான்னு சந்தோஷப்பட்டுக்கிற ஜனங்க மத்தியில் ஆண்டவர் கூட பார்த்து சொல்றாரு, நீங்கள் அழுது புலம்புவீர்கள். உலகமும் சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள். ஆனாலும் நாங்கள் ஒரு புத்தி வைக்கிற பாருங்க ஏசப்பா. அதாங்க, நீ அவருடைய பிள்ளையாக இருந்தா, அவரை நோக்கி கூப்பிட்டினா, அவர் வழியில் நடந்தினா, அவர் சொல்கிறாரு, உங்கள் துக்கம் எல்லாம் என்ன பண்ணோம், சந்தோஷமாக மாறப்போகுது. உங்கள் துக்கம் எப்படி இருப்போது, சந்தோஷமாக மாறப்போதாங்க. யாரும் அழுது போட முடியாது. நீ அழுக வேண்டிய வேலை கிடையாது. நீ அவரை நோக்கி கூப்பிடல, உன் வாழ்க்கையில் அழுகையும் புலம்பலும் அதிகமாகி போச்சு. அநேக காலத்தில் இயேசுவை மறந்து இயேசுவை மறுதளித்து போனவங்க வாழ்க்கையில் அநேக போராட்டம், பிரச்சனை வந்து தாங்க இருக்கு. இயேசு அறியாத ஜனங்களாக இருக்கலாம். இயேசுவை அறிந்து பின்மாற்றத்துக்கு போனவங்களுக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறாரு, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமே சந்தோஷப்படும். நீங்கள் என்னை விட்டு போனியாப்பா, நீ அழுது புலம்புவ. உன் கூட இருந்தவங்களாம் அவங்க அழுது புலம்பும் போது அவங்களாம் சந்தோஷப்படுவோம். உன்னை குறித்து, உலகத்தில் குறித்து நீ இருக்கிற நாட்டெலாம் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, உன்னை கூட வந்து அழுது புலம்ப மாட்டாங்கப்பா, எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறினா இயேசுவை நோக்கி பாருங்கள். மறுபடியும் ஒரு தருணத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறார். மீண்டுமாய் ஒரு புது வாழ்க்கை தருகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுன்னு சொன்னால் நீங்கள் யாருக்கிட்டே அழுது புலம்ப தேவையில்லை, உலகம் சந்தோஷப்பட தேவையில்லை. ஆனால் நீங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் அழுது புலம்புங்கள். இயேசுவே, என் வாழ்க்கை இப்படி மாறிச்சு, உன்னை விட்டு போயிட்டப்பா, என் வாழ்க்கையை சீர்படுத்த முடியல. அநேகர் என்னை புலம்புறார்கள். என் வாழ்க்கையில் புலம்பல் அதிகமாகிடுச்சு, அழுகை நிறைய ஆயிடுச்சு ஆண்டவரே, நாங்கள் எப்படி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரிடத்தில் நீங்கள் அர்ப்பணிக்கும் போது, அவரிடத்தில் மீண்டுமாய் ஒரு தருணத்தை அவர் கொடுக்கும்போது, நீங்கள் அவரிடத்தில் சரணடையும் போது, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் அழுது புலம்பியவர்கள், உன்னும் கூட சார்ந்தவர்கள், உன் உறவினர்கள், உன் ஃப்ரெண்ட்ஷிப்புகள், உலகத்தில் இருக்கிறவர்கள் அநேகர் சந்தேகப்படுவார்கள், சந்தோஷப்படுவார்கள். அழும்போது அவங்களாம் சந்தோஷப்படுவார்கள். ஆனால் நீங்கள் துக்கப்படுவீர்கள். அவங்க சந்தோஷப்படும்போது உங்களுக்கு துக்கம் வருமா இல்லையா? நான் அழுகுறேன், இவனா எப்படி சந்தோஷப்படுறான் பாருன்னு அழுவு, நீ துக்கப்படுவேன். ஆனால் அந்த துக்கம் சந்தோஷம் மாறினா மீண்டுமா நீங்கள் இயேசுகிட்ட போகணும். உங்கள் சந்தோஷம் மீண்டுமா புதுப்பிக்கப்படணும்னா நீங்கள் இயேசுகிட்ட போனங்க. அதுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறினா வேறு வழியே கிடையாது, வேறு மாற்றமே கிடையாதுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறினா அவர்கிட்ட போங்க. துக்கம் சந்தோஷம், துக்கமாக இருந்த வாழ்க்கை சந்தோஷமாக மாறணும். அநேக காரியத்தில் சிக்குண்டு இருந்த யோசிப்புடைய வாழ்க்கை பாருங்கள். கூட பிறந்த சகோதரர்கள் குழியில் போட்டாங்க, தூக்கி விட ஆள் இல்லை. அவன் இயேசு நோக்கி கூப்பிட்டான். இயேசு நோக்கி போட்டு தேவன் அவர் மேல் கண்ணோக்கமாக இருந்தார். உங்கள் மேலே தேவன் கண்ணோக்கமாக இருக்கிறாருங்க. இப்போ கூட உங்கள் மேலே அந்த கண்ணோக்கமாக இருக்கிறார். என் மகன் என்னை விட்டு போயிட்டான், என் மகனை நான் விட மாட்டேன், உன் மேலே கண்ணோக்கமாக தான் இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, துக்கப்படுவீர்கள், அழுது புலம்புவீர்கள். ஆனால் உலகமே சந்தோஷப்படும். ஆனால் இயேசு சந்தோஷப்பட மாட்டாருங்க. உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவது இயேசு தாங்க. மீண்டுமா அவர்கிட்ட போங்க, ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழுங்க. என் வீடியோ பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ.